நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கண்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா பாதாம் பிசின். இப்போ நிறைய பேருக்கு இந்த பாதாம் பிசினை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது தெரியாமலே இருக்குது. அதனால தான் நம்ம சேனலில் எடுத்து நம்ம போடுறோம். இப்போது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே உடல் உஷ்ணம், வெட்டை சூடு, உடல் சூடு, அளவுக்கு அதிகமான சூடு, கையை தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கொதிக்கும். ஆனால் என்னென்னு கேட்டால் உடம்பு சூடு உடம்புங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்களுக்கான ஒரு வரப்பிரசாதம் தாங்க இது. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். சரி, இது எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிற இடத்துல ஒன்றுமே கிடையாது. தண்ணியில் இப்போ நான் எடுத்து போட்டிருக்கேன், தெரியுதுங்களா? ஜெல்லி மாதிரி இருக்கா? இந்த மாதிரி தான் வரும். ரெண்டு பீஸு தான் போட்டேன். இந்த மாதிரி 2 பீஸ் தான் போட்டேன். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ தண்ணி நான் கம்மி தான் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ இது ஃபுல்லாகவே ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகிடுங்க. அது தெரியுதுங்களா? ஜெல்லி மாதிரி வருது, தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், ஜெல்லி மாதிரி வருது பாருங்கள். கையில் கூட எடுத்து காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், ஜெல்லி மாதிரி வருதா? இது வந்து கொஞ்சம் இறுகி போயிருக்குல்ல, இது அப்படியே ஃபுல்லாக தண்ணி முழுக்க வந்துடும். இதை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, காலை நேரங்களில், சரிங்களா, பால் இருக்கு இல்லையா, சுத்தமான நாட்டு பசும்பால் எடுத்து அதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த ஜெல்லி மாதிரி இருக்கிறத எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துடுங்க. அது கூட நாட்டு சர்க்கரையோ இல்லைனா பனங்கருப்பட்டியோ சேர்த்து 21 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட உடல் சூடு குறையும், வெட்டை சூடு குறையும், உடல் உஷ்ணம் தனியாக ஆரம்பிக்கும். சரிங்களா? இதனால் உங்கள் உடல் வந்து இன்னும் தேக ஆரோக்கியம் மேலும் மேலும் வளரும் அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ நிறைய பேருக்கு இந்த உடல் உஷ்ணம் காரணமாகவே தலையில் முடி கொட்டுறது, ஏகப்பட்ட பிரச்சனை வருது. சரிங்களா? இனி வரக்கூடிய காலங்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தை மாதத்துக்கு அடுத்து அப்படியே கொஞ்சமாக இந்த வெயில் காலம் வர ஆரம்பிக்க போகுது. ஸோ மறக்காமல் இந்த பாதாம் பிசினை உங்களுடைய உணவு முறைகளில் இந்த வெயில் காலங்களில் அவசியம் பயன்படுத்துங்க. உடல் உஷ்ணத்தை தணிச்சிக்கங்க அப்படிங்கிற இடத்துல நம்ம பதிவிடுறோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உணர்ந்து விடைபெறுவது நான் கண்ணன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி மக்களே. மறக்காமல் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நன்றி.